பாட்டா கேட்கணுமா, பட்டாசா சிரிக்கணுமா, பட்டாம்பூச்சி நாட்டா படிக்கணுமா, நல்லதெல்லாம் கேட்கணுமா, நேச் நேச் பட்டாம்பூச்சி கூட்டு குடுக்கலையும் குரலாலே நினைக்கணுமா, கூல் கூல் பட்டாம்பூச்சி. இது கலை இலக்கியம் சமூகம் என கடைக்கொடி மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல் FM. இலக்கியம் சமூகம் என கடைக்கோடி மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல் FM. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி பண்பலை. இது யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன் நிகழ்ச்சியில கவிதை வன இரும்பு பூக்கள் நூலின் ஆசிரியர் கவிஞர் மஞ்சுளா பாரதி கணேசன் அவர்கள் மிக அழகான சிந்தனையோடு வருகிறார். வாங்க கேட்டு ரசிக்கலாம். அன்பு பட்டாம்பூச்சி FM உறவுகளே வணக்கம். நான் மஞ்சுளா பாரதி கணேசன், மதுரையிலிருந்து. மதுவுக்கு அடிமையாகி போறவங்க தங்களுடைய வாழ்க்கையையும் ஆயுளையும் குறைச்சிக்கிறது மட்டும் இல்லாம மற்றவங்களோட வாழ்க்கையையும் சேர்த்து கெடுத்துடுறாங்க. முதல்ல அவங்களோட குடும்பம் அன்பா சொல்லி பார்க்குறாங்க குடிக்காதன்னு. இல்லை, நான் என்னைக்காவது தீபாவளி பொங்கலுக்கு தான் குடிப்பேன், இந்த மாதிரி நல்ல நாள் கெட்ட நாளுக்கு தான் குடிப்பேன், அதனால தடுக்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வாரம் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பவும் என்ன சொல்றாங்க தடுக்கிறவங்க கிட்ட, நான் வாரத்துல ஒரு நாள் தானே குடிக்கிறேன், எனக்கு உடம்பு அசதியா இருக்கு, மைண்டுக்கு ரிலாக்ஸேஷன் வேணும், அதனால குடிக்கிறேங்கிறாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தினமும் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் குடிக்கு அடிமையாகிடுறாங்க. அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையெல்லாம் பாதிக்கப்படுது. மற்றவங்க கிட்ட இருந்து மதிப்பும் மரியாதையும் இவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. இதை நினைச்சு மறுபடியும் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடிமையாகினவங்களை திருத்துறதுக்கு எத்தனையோ மருந்து மாத்திரை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்கெல்லாம் சம்பாதிக்க தான் செய்யறாங்களே ஒழிய குடியிலிருந்து முழுமையா மீண்டு வந்தவங்கன்னு நாம யாரையும் கண்ணால பார்க்க முடியலங்க. சமீபத்துல ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில ஒரு பெண் பேசினாங்க. அவங்க கணவர் எவ்வளவோ தடுத்தும் கேட்காம கொஞ்சமா குடிக்க அடிமையாயிடுறாரு. ஒரு கட்டத்துல அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருது. இவங்களும் இவங்க மகனும் அவரை மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போறாங்க. அவருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு 15 நாள் முன்னாடி இருந்து தொடர்ந்து குடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு நிமிஷம் கூட அவர் போதை இல்லாம இல்லை. அவரை சோதிச்சு பார்த்த மருத்துவர்கள் இந்த நிலைமையில அவருக்கு மருத்துவம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் காலில் விழுந்து கதறாங்க, எப்படியாவது காப்பாத்துங்கன்னு. அப்போ இந்த ஹார்ட் அட்டாக் வந்த நபர் எனக்கு தண்ணி வேணும்னு கேட்கிறாரு. மருத்துவர்கள் தண்ணி குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா அவர் துடிக்கிறத பார்த்து அவங்க மகன் ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டு, அம்மா அப்பாவை பார்த்துக்கங்க, நான் போய் தண்ணி கொண்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஓடுறான். அப்போ அந்த கணவர் அந்த மனைவியை பார்த்து கேட்கிறாரு, எனக்கு தண்ணி தாகம் தாங்க முடியல, உன் வாயில எச்சில கூட்டி எனக்கு ஒரு முத்தம் கொடு, அந்த எச்சிலே என் தாகத்தை தீர்த்துரும் அப்படிங்கிறாரு. இவங்களும் அழுதுகிட்டே அதுக்கு முயற்சி பண்றாங்க. அவங்க தொண்டையும் நாக்கும் வறண்டு போய் கிடக்கு. அவங்களுக்கு முத்தம் கொடுக்க கூட எச்சில் கிடைக்கல. இந்த நிகழ்ச்சியை சொல்லிட்டு அவங்க கதறி அழுகுறாங்க. அந்த நேரம் என் கண்ணு முன்னாடியே என் கணவரோட உயிர் பறி போயிருச்சு அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க. இது மாதிரி யாரும் குடிக்காதீங்க, உங்களுக்கும் ஒரு அன்பான குடும்பம் குழந்தைங்க இருப்பாங்க, தயவு செஞ்சு யாரும் குடிக்காதீங்க அப்படின்னு அழுகுறாங்க. அந்த நிகழ்வை பார்த்த யாராலையுமே கண்ணீர் விடாம இருக்க முடியாதுங்க. அவ்வளவு ஒரு மனசுல வலிய உண்டு பண்ற நிகழ்வா அது அமைஞ்சது. நல்லது கெட்டதுல தான் குடிக்கிறேன், மாசத்துக்கு ஒரு தடவை தான் குடிக்கிறேன், வாரத்துக்கு ஒரு தடவை தான் குடிக்கிறேன் அப்படின்னு குடிக்கிறதுக்கு சாக்கு போக்கு சொல்றவங்க, குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உங்க அன்பான உறவுகளை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை நீங்கள் கேட்டது யோசிச்சு பாருங்களேன். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் மதுரையைச் சார்ந்த கவிஞர் மஞ்சுளா பாரதி கணேசன் அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் நாளை இதே நேரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இது ஒரு பட்டாம்பூச்சி FM தயாரிப்பு.